எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே நன்மை கண்டீர். என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர். என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்டு பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆரா
தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின்
நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Oh Jesus, hallelujah. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. அவருடைய மகிமை, அவருடைய அக்கினி, அவருடைய வல்லமை இப்பொழுது உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Thank you so much, God, for filling us. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Hallelujah. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Name of the Lord is, come on, a strong tower, righteous run into it, and they are saved, they are saved. Name of the Lord is a strong tower, righteous run into it, and they are saved. Glory, glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most
run into it, and they are saved. Put your hands together. And we're going to thank and praise the Lord, saying, bless you, Lord. We bless you, Lord. We exalt your name on high, Lord. தேவனின் நாமத்துக்கே மகிமையுண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமத்துக்கே மகிமையுண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமம், தேவனின் நாமம் பலத்த கோட்டை. நீதிமான், நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த பலத்த கோட்டை. நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. தேவனின் நாமம். Come on everyone, எல்லாரும் சேர்ந்து. தேவனின் நாமத்துக்கே மகிமையுண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. உன்னதரே. தேவனின் நாமத்துக்கே மகிமையுண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமம். கரங்களை அசைத்து. பலத்த கோட்டை. நீதிமான், நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே. கிருபை கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை மேலானதே. இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உன் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கிருபை மேலானதே. ஆமாங்கப்பா. கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. அப்பா, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. கிருபை மேலானதே. கரங்களை தட்டி சொல்லலாமா? கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உன் கிருபை என் பலனானதே. சோர்வுற்ற வேளைகளில் உன் கிருபை என்னை தாங்கிற்றே. சொல்வோம், பலவீன நேரங்களில் உன் கிருபை என் பலனானதே. சோர்வுற்ற வேளைகளில் உன் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை கிருபை மேலானதே. Come on everybody, join with me. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உன் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கரங்களை
தட்டி சொல்லலாமா? கிருபை மேலானதே இயேசுவே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒழிதனு வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒழிதனு வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிட
முடியக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, பரவசமாகுவேன் அறந்தோடும் என்னலே. பாடுவேன் பரவசமாகுவேன் அறந்தோடும் என்னலே. அலையலையாய் துன்பம் சோழ்ந்து இலை கலங்கி ஆழ்த்தையில் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கே ஆழ்த்தையில் அலைகடல் தாழ்த்து நடுவழி விடுத்து அலைகடல் தாழ்த்து நடுவழி விடுத்து கடத்திய சென்ற கத்தனையே கடத்திய சென்ற கத்தனையே. பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் என்னலே. என்று மாறும் எந்தன் துயரம் எந்தே மனமும் ஏங்கையில் என்று மாறும் எந்தன் துயரம் எந்தே மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிவனையே மகிழ்வித்த மகிவனையே. பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் என்னலே. ஜெபம் செய்வோம். பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருத்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் இந்த நாளிலே இந்த தேவாலயத்திலே அப்பா நாங்கள் காத்திருந்து நீர் தேவன் என்று அறிந்து கொண்டு நாங்கள் தியானிக்கின்ற இந்த வேளையிலே உம்முடைய தெய்வீக சமூகம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி, நீர் எங்களை வழிநடத்தும்படி, எங்களோடு பேசும்படி, இடை பெறும்படி
காத்திருந்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே பிரியமானவர்களே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிற தியானத்திலே ஏசாயா 43 அதிகாரம் 18, 19 வசனங்களிலே நாம் சற்று சிந்திக்கவிருக்கிறோம். Isaiah 43, 18 and 19. Behold, I am doing a new thing. This meditation comes in the wake of expectation. நாம் எதிர்பார்ப்போமானால் தேவன் இந்த புதிய காரியத்தை செய்வார். அந்த வசனங்களை நாம் பார்ப்போம். முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் வானந்தரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்பதே. Forget the former things, do not dwell in the past. Behold, I am doing a new thing. Now it springs up, do you not perceive it? I am making a way in the desert and streams in the wasteland. Hallelujah. God promises a new thing. தேவன் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி அவர் நமக்கு வாக்களிக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். நாம் இந்த வசனத்தை பார்க்கையிலே புதுமை. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21 அதிகாரம் 5 வசனத்தை பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். Revelation 21:5 talks about, behold, I make all things new. இதோ என்கிற வார்த்தை உடனடியாக இப்பொழுதே ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். The word behold talks about immediate. Now it's happening. It's going to happen. சில வசனங்கள் இதோ என்கிற வார்த்தை நாம் வேதத்தில் பார்க்கும்போது, யாத்ராம் புத்தகம், மோசே இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்று, அவருக்கு முன்னே சமுத்திரம், அவருக்கு பின்னாலே பார்வோனுடைய சேனை, அவர்கள் வந்து கொண்டு இருக்கையில இந்த மக்கள் கொஞ்சம் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்னையா, எகிப்திலிருந்து எங்களை இந்த ஆபத்து சூழ்நிலை கொண்டு வந்து விட்டாயே. அப்போ மோசே ஆண்டவரை நோக்கி கேட்டு, ஆண்டவர் அவர்கள் சொன்னபடி மோசே சொல்லுகிறார், இதோ தேவனுடைய ரட்சணியத்தை பாருங்கள். When Moses was confronted in the book of Exodus before the Red Sea and the Egyptian army at the back, the people began to murmur and grumble. You have brought us into another dangerous situation. And after consulting God, Moses says, behold the salvation of God. அப்படியானால் இதோ தேவனுடைய ரட்சணத்தை, தேவனுடைய ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுதே இந்த சிவந்த சமூகத்தை கடந்து செல்லும்படி ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த மக்களோ மோசையோ பார்க்காத அளவுக்கு அவர் ஒரு புதிய காரியத்தை செய்யவிருக்கிறார். இயேசுவானவர் யோர்தான் நதியிலிருந்து வெளியே வரும் பொழுது யோவான் ஞானஸ்தானன் இயேசுவானவரை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். John 1:29, when Jesus comes out from the Jordan River, John the Baptist talks about Jesus and says, behold the Lamb of God who takes away the sins of the world. அப்ப இப்பொழுது வருகின்ற தேவாட்டுக்குட்டி இனிமேல் இந்த நேரம் முதல் கொண்டு நம்முடைய பாவத்தை சுமந்து வந்திருக்கிறவரை பாருங்கள் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே அதே வசனம் சொல்லுகிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். Behold, now
I am making all things new. And therefore, God wants to do a new thing in our life. Let me ask you a few questions. சில கேள்விகள். நீங்கள் இருந்த பழைய காலத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த கிரியைகள் இன்றைக்கும் செய்ய நீங்க விரும்புகிறீங்களா? Do you want God to work as He worked in the past? He did many wonders. Do you want Him to work today, now? Are you tired of living with the weight of sins, of failure, of the past? பழைய வாழ்க்கையின் பாரம் நம்ம அப்படியே அழித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இந்த பாரம் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடும்படி நீங்க விரும்புறீங்களா? Are you ready for things to change? உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும்படி நீங்கள் ஆயத்தமா? அந்த மாற்றம் இப்பொழுதே ஆரம்பிக்கும் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Are you ready for the new beginning right now? He says here and now. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன். Now it is a present continuous tense when God says, behold, I am doing a new thing. He talks about, I am going to do a new thing now. இந்த புதிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது செய்ய போறேன். தொடர்ந்து 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 இந்த புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நான் செய்வேன் என்று சிந்திக்கிறோம். இரண்டாவது காரியம், embracing the new thing God is doing. தேவனுடைய புதிய காரியத்தை தரித்துக் கொள்வது எப்படி? கர்த்தர் முன்ன அவர் பெரிய காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அதையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Do not remember the past things, because if you are camouflaged or if you are hidden by things of the past, the new cannot take place. God brought out Israel from Egypt and destroyed the Egyptian army. And now here is God who is promising Israel to do even greater things than when He brought the people out of Egypt. இஸ்ரவேல் தேசத்தை எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அது பெரிய ஒரு அற்புதம். ஆனால் இப்ப சொல்றாரு, நான் உங்களை அந்த தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த போதிலும் இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் செய்ய போகின்ற காரியம் பெரிய காரியம், புதிதான காரியம் என்று பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீ முன்ன நடந்த சம்பவங்களை பார்க்காதபடி இதோ நான் செய்ய போகின்ற புதிய காரியத்தை நீ எதிர்பார் என்று அவர் சொல்லுகிறார். Some of us like to daydream about the glories of the past. நம்ம சில வேளையில பழைய ஞாபகங்களிலே ஆண்டவர் என்னை எப்படி நடத்தினார், ஆண்டவர் என்னை விதமாய் ஆசீர்வதித்தார், அவருடைய அற்புதங்கள் பல நான் சிந்தித்து நாம் வருகிறோம். இது கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், பின்னாளவைகளை நடந்த காரியத்தை நாம் சிந்திக்காதபடி வரப்போற என்னுடைய மகிமையை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். நீங்க கார் ஓட்டுனீங்கன்னாக்கா முன்னுக்கு ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும், ரே வியூ மிரர் என்று சொல்லுவார்கள். அப்ப சிலர் அந்த எப்ப பார்த்தாலும் அந்த ரே வியூ அந்த கண்ணாடி தான் பார்த்து கொண்டு வருவார்கள். இது எதுக்கு நான் சொல்றேன்னாக்கா, அநேக சமயத்துல எப்ப பார்த்தாலும் நாம் பின்னிட்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ முன்னேறுவதற்கு ஒரு பெரிய புதிய காரியத்தை நான் செய்ய இருக்கிறேன். நம்முடைய பழைய வாழ்க்கை பிரியமானவர்களே, நாம் பின்னிட்டு பார்க்கும் பொழுது பல தப்பிதங்கள், பல பொல்லாப்புகள், தீமைகள், பல விரோதங்கள், பலவிதமான தோல்விகள், இவைகளெல்லாம் நாம் சிந்திக்க 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 உண்மையிலே நாம் விடுதலை ஆகினோமா என்று கூட சிந்திக்கலாம். Sometimes
when we keep on thinking about our past sins, our past condemnation, our past mistakes, we think, we doubt whether we have been actually delivered from those bondages or even having been forgiven. Don't consider the things of the old. இஸ்ரவேல் தேசம் அவர்கள் செய்த பாவத்தினாலே நியாய தீர்க்கப்பட்டார்கள். நியாய தீர்க்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாய் எடுத்து செல்லப்பட்டார்கள். அவர்கள் செய்த பாவத்தை குறித்து அவர்கள் சிந்தித்து 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 அவர்கள் விமோசனம் அடைந்தார்கள், துக்கப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். The Israelites, when they sinned, God judged them. They were taken into Babylon, and even in that captivity, they were still thinking about the sins they had committed. அவர்கள் செய்த அந்த பழைய பாவங்களை குறித்து சிந்தித்து சிந்தித்து வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை, பழையவைகளை அதை குறித்து நீ சிந்திக்காதே. நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் அந்த பழையவைகளை விட்டு நீ வர வேண்டும். God is going to redeem the people of Israel from Babylon, but they must come out of their past remorse and past living. Stop living under the condemnation of sin. சில சமயத்தில் நம்ம உண்மையாகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்பதை குறித்து கூட நம்ம அந்த பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டே இருக்கோம். As long as the old grips us, we cannot step out into the new which God is promising. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த பழையவைகளிலிருந்து வெளியே வந்தால் ஒழிய உம்மிடத்தில் நான் புதிய காரியத்தை செய்ய முடியாது. Therefore, God is reminding us that He will keep His promise. எரேமியா 29 அதிகாரம் 11-14 வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தர் அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்க அடிமைத்தனத்திலிருந்து நான் நிச்சயமாய் உங்களை வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் உங்களுடைய இருதயங்களை நான் மாற்றுவேன், ஒரு புதிய செழிப்பை நான் கொடுப்பேன், ஒரு புதிய அடையாளத்தை கொடுப்பேன், ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில நான் செய்வேன் என்று வாக்களிக்கிறார். The same applies to us. As God promised the Israelites of a new beginning when they come out of the captivity, a new start, a new way of life, a new way of thinking. God is saying to us the same thing. Step out of your old life so that I can renew you, I can refashion you, I can make you a new person. நமக்கு தெரிந்த ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 Corinthians 5:17, we all familiar with that. If anyone is in Christ, he is a new creation. The old has passed away, the new has come. அப்ப பழையவைகளை நாம் விட்டு வர வேண்டும். ஆக கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புது காரியத்தை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். God is ready for a new beginning. Some people call it a second chance. ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்து உங்களை அவர் புதுப்பிக்க விரும்புகிறார். Behold, I am doing a new thing. You must open up. இருதயத்தை நீங்கள் திறந்து இந்த புதுமை என்று சொல்லும் பொழுது இதுவரைக்கும் நாம் பார்க்காதபடி, அனுபவிக்காதபடி காணப்படுகிற ஒரு புதுமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அநேக வேதபாரகர்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதுமை கொடுப்பாரானால் நமக்குள்ளே ஒரு எழுப்புதல், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு விசேஷித்த எழுப்புதலை அவர் கொடுக்கிறார். இந்த புதுமை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்கு கொடுக்கிறவராய்
இருக்கிறார். It is the work of revival and restoration of God's people to God's intended vision, dream and purpose. ஆண்டவர் எந்த திட்டத்தை எந்த நோக்கத்தை நம்முடைய மக்களுக்கு என்று வைத்திருக்கிறாரோ, நாம் காணாமல் போனவர்கள் மறுபடியும் அவரிடத்தில் திரும்பி மறுபடியும் அவருடைய நோக்கத்திலே, அவருடைய சித்தத்திலே, அவருடைய பராமரிப்பிலே காணப்படுவதற்கு இந்த பழமையிலிருந்து இந்த புதுமைக்குள்ளே அவர் நம்மை எடுத்து செல்கிறார். அல்லேலூயா. முன்ன இருந்த புதுமையை பார்ப்பதை விட வரப்போகின்ற புதுமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏனென்றால் முன்னை காணப்பட்ட தேவ மகிமையை விட இப்ப வரப்போகின்ற தேவ மகிமை அந்த புதுமையிலே உங்களையும் என்னையும் அவர் புதுப்பிக்கும் போது பெரிய மகிமை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த புதுமை இப்பொழுதே, this newness that God is saying about, behold, I make all things new, is here and now. I am doing a new thing. பாருங்க, நான் இப்பொழுதே ஒரு புது காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். சத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருந்த ஆண்டவரே, என்னை புதுப்பித்தருளும், என்னை எழுப்பியருளும், என்னை விஸ்தாரப்படுத்தும், என் சிந்தைகளை நேர் விசேஷித்த விரையிலே உயர்த்தியருளும் என்று நீ காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருப்பாயானால் ஒரு விசேஷித்த புது காரியத்தை கர்த்தர் இப்பொழுதே செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார். He has already begun. It's not that we wait for God to act. God is always acting. God is always working. All that we have to do is to step into God's mode of action. அவர் புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். அந்த புதுப்பித்தல் போய்கொண்டே இருக்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பழமையிலிருந்து, இந்த பழைய வாழ்க்கையிலிருந்து அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த கிரியை, அந்த புதுப்பிக்கும் கிரியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். We step into the continuing renewal work of God. And when we do that, He keeps on renewing us. He keeps on making me new and new and new. Hallelujah. That's the way God works. God renews our vision. God renews our wisdom. இந்த தேவனிடத்தில் காத்திருப்பது அநேக வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரிசனங்கள் கொடுப்பார், புதிய தரிசனங்கள். நான் அடிக்கடி ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம், ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் காணாத தரிசனத்தை எனக்கு தாரும். I always pray, Lord, grant me a vision never seen before. It talks about renewal of your soul. இந்த புதிய தரிசனம் இதுவரைக்கும் நான் பார்க்காதபடி எனக்கு தாரும் என்ற ஆண்டவரே, அந்த விசேஷித்த புதுமையை எனக்கு தாரும் என்று பார்க்கிறோம். கர்த்தரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவர் வனாந்தரத்திலே வழிகளை உண்டு பண்ணுவாராம், அவனாந்தரத்திலே ஆறுகளை அவர் உண்டு பண்ணுவாராம். Very interesting, isn't it? God is a God of possibilities. He says, I will form rivers in the desert. I will form pathways or roadways where you can walk. So far you have not received this pathway in the desert. ஒருவேளை நீ சென்று கொண்டிருக்கிற பாதை கரடும் முரடுமான ஒரு வனாந்திரமாக இருக்கக்கூடும். Maybe the path that you are walking is so rugged, so rough and so difficult. Now God says, when I make a new thing in your life, I will make roadways, I will make pathways so smooth in this ruggedness of life that you will be able to walk through. வனாந்திரமான கரடும் முரடான வனாந்திரத்தை நான் செம்மைப்படுத்தி சரிப்படுத்தி நீங்கள் நன்றாய் நடந்து செல்வதற்கு இந்த பாதைகளை நான் புதுமையாக உங்களுக்கு திறந்து வைப்பேன். So I don't have to fear.
God renews my pathways. இதுவரைக்கும் ஆறுகள் இல்லாத, தண்ணீர் இல்லாத வனாந்தரத்தில் நான் உங்களுக்கு ஆறுகளை கொடுப்பேன். I will show you the way back home. ஒருவேளை வனாந்தரத்தில் நீங்கள் அங்கேயும் எங்கேயும் திசை தெரியாதபடி, வழி தெரியாதபடி சுற்றி கொண்டிருக்கக்கூடும் பழைய வாழ்க்கையில். கர்த்தர் சொல்கிறார், நான் அந்த புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்யும் போது உங்களை மறுபடியும் சுகபத்திரமாய் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று பார்க்கிறார். It is the way of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். Rivers in the desert. வனாந்தரத்திலே நதிகள், ஆறுகளை உண்டாக்குவேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 37 39 வசனத்தை பார்ப்போமானால், இயேசுவே இந்த ஜீவ தண்ணீர். அப்பே அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் உள்ளங்களிலிருந்து, இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருமாம். வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது. Jesus is the living water. John 7:37-39. And whoever believes in Jesus, out of his heart will flow rivers of living water. That means the work of the Holy Spirit in renewing us from the old life to the new life will continue to work and keep on continuing to work. பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்ப செய்கிறேன், உடனடியாக செய்கிறேன், இந்த நாளிலே செய்கிறேன். And God says, behold, I make a new thing. He talks about immediate, here and now. Hallelujah. ஆக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் ஒரு புது காரியத்தை நம் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். ஆக நான் உங்களுக்கு சொன்னதை போல உங்கள் பழைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து, அன்றைக்கு நான் ஜெகஜோதியா இருந்தேன், இப்ப எனக்கு அனலும் குளிரும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், முன்னை விட இப்பொழுது ஒரு புதிய வித்தியாசமான காரியத்தை உன் வாழ்க்கையில நான் செய்ய விரும்புகிறேன். பழைய அழுத்தல்கள் உங்களை மூடிக்கொண்டு அழுத்திக் கொண்டு இருக்குமானால் கர்த்தர் சொல்கிறார், அந்த அழுத்தலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நான் செய்வேன். ஒரு புதுப்பித்தல், எழுப்புதல், ஒரு மறுமலர்ச்சி. கர்த்தர் புது காரியத்தை செய்வார் என்பதை குறித்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். God says, I'm going to make a new thing in your life. You just have to believe it now that is going to work. Lift your vision, follow the Lord. தரிசனத்தை செம்மைப்படுத்து, கனவு காணு. அதாவது தேவன் என்னை இன்னும் புதுப்பிக்க போகிறார் என்பதை குறித்து நிறைய கனவு காணு. ஆவியானவர் கிரியை செய்கிறார். என்னை நாளுக்கு நாள் அவர் என்னை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறபடி இப்பொழுதே, இன்றே, இந்த நேரத்தில் அவர் புதிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்வதற்கு நாம் இடம் கொடுப்போமானால் இப்பொழுதே செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஜெபம் செய்வேன். நல்ல ஆண்டவரே, இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன் நீ செய்து கொண்டே இருக்கிறீரப்பா. ஒருபோதும் எங்களை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு நீர் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறீர். பல தடவை ஆண்டவரே, நாங்கள் இன்னும் எங்களுடைய பழைய கவலைகளிலே, பழைய அழுத்தல்களிலே, பழைய சுமைகளிலே நாங்கள் சுமந்து கொண்டு ஜீவித்து வருகிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த வாக்கு எங்களுக்கும் சொந்தம் என்று இதை நாங்கள், இந்த வாக்கை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். Lord, we want to receive this promise of a new thing that you're going to do right now. We receive it as you promised the Israelites, you promised us. இப்படி இருக்க ஆண்டவரே, உடனடியாக நீ செய்ய ஆயத்தமாய் இருக்கிறீர் என்று இந்த புதிய காரியத்தை நீ செய்து கொண்டே இருக்கிறபடி அப்பா, நாங்கள் அந்த செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய வழியிலே காலெடுத்து வைத்து அதுக்குள்ளே நாங்கள் பிரவேசித்து உம்மோடு நடப்பதற்கு எங்களை புதுப்பித்தருளும். ஹல்லேலூயா. புதுப்பித்தருளும். Renew
us in our mind, renew us in our soul, in our spirit, in our body, in our strength. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையிலே புதுப்பித்தல், எங்களுடைய ஆவிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே புதுப்பித்த புதிய காரியத்தை இந்த நாளிலே நீ செய்யும்படி நாங்கள் காத்திருக்கிறோம். போதும் அந்த பழைய வாழ்க்கை, போதும் அந்த பழைய மகிமை, போதும் அந்த பழைய கிரியைகள். இவைகளை பார்க்கிறதை விட எங்களுக்கு என்று நீர் வாக்களித்தபடி இன்னும் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறீர்கள். இன்னும் புதுமையான விசேஷித்த காரியத்தை என் வாழ்க்கையிலே நீர் செய்வீர் என்று சொல்லுகிறீர்கள். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். முழுமையாய் விசுவாசிக்கிறோம். உங்க வாக்கை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதோடு நாங்கள் நடக்கும்படி உங்களுடைய புதுமை எங்களிலே காணத்தக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே இயேசுவே, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு மனதோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதிப்பே, ஜீவனுள்ளவரை ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, என்றும் ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, என்றும் ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே இயேசுவே. யெகோவா நீரே ஆராதிப்பே, நான் திரியேக தேவனை ஆராதிப்பே, யெகோவா நீரே ஆராதிப்பே, நான் திரியேக தேவனை ஆராதிப்பே, பரிசுத்தரை என்றும் ஆராதிப்பே, நான் எங்கும் நிறைந்தவரை ஆராதிப்பே, பரிசுத்தரை என்றும் ஆராதிப்பே, நான் எங்கும் நிறைந்தவரை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே இயேசுவே. அபிஷேக நாயகரை ஆராதிப்பே, நான் அதிசயம் செய்பவரை ஆராதிப்பே, அபிஷேக நாயகரை ஆராதிப்பே, நான் அதிசயம் செய்பவரை ஆராதிப்பே, என் பாவம் சுமந்தவரை ஆராதிப்பே, நான் ரட்சிப்பு தந்தவரை ஆராதிப்பே, என் பாவம் சுமந்தவரை ஆராதிப்பே, நான் ரட்சிப்பு தந்தவரை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே
வல்லமையுள்ளவரை ஆராதிப்பேன் நான். கண்ணீரை துடைப்பவரை ஆராதிப்பேன். வல்லமையுள்ளவரை ஆராதிப்பேன் நான். கண்ணீரை துடைப்பவரை ஆராதிப்பேன். என் ஜெபம் கேட்பவரை ஆராதிப்பேன் நான். என்னோடு இருப்பவரை ஆராதிப்பேன். என் ஜெபம் கேட்பவரை ஆராதிப்பேன் நான். என்னோடு இருப்பவரை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன். ஜீவனுள்ளவனை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என்றும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என்றும் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் விசேஷித்த விதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இதோ உங்கள் வாழ்க்கையிலே நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிற வாக்கு நம்மில் ஒவ்வொருவரும் நிறைவேறும்படி திருத்துவ தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், 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 ஆமென். ஆசீர்வாத பாட்டு எல்லோரும் சேர்ந்து பாடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. Hallelujah. Bless you. Bless you. Bless all of you.
ஆமென்.